தம்பி நீங்க எந்த ஊரு? நானு வத்தல குண்டுக்கு பக்கத்துலங்க. வத்தல குண்டா? அது எங்க இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுப்பிட்டீங்க? அதாவது நீங்க இங்க நான் ரெடி தான் வரவா. உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க. நீங்க ஏற்கனவே வேலை போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசுறது நான் கேட்டேன். முதல்ல எங்க ஊர் காப்பாத்தணும், அப்புறமா படிப்பேன். ஸ்கூல்ல எங்க ஊர் இல்லன்னா எப்படி? நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்கள மாதிரி விவசாயிங்க. என் உயிரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் படங்களோட ஞாபகம் எனக்காவது வந்துருக்கு. அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. வந்துட்டான் பார். என்ன உங்க வீட்டுல இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் வந்துட்டேன்டா. இனிமே என் ஆட்டம். நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிரா சட்ட போராட்டம் தப்பா ஏதாவது சொன்னீங்க? நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அத இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிப்பேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. விஷயம் நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றதா உண்மை. நான் சொல்றதா உண்மை. சொல்றதா உண்மை. எஜுகேட்டட் ஃபேமிலி. யோ ஏதாவது பண்ணுங்கயா. ஆட்சி உங்க கையில தானே இருக்கு. அவங்க கையில நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அவங்களை அழிச்சிருக்கு. அதுல எழுத்து நின்ன ஒரே கிராமம் தன்னொத்து. இதை நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கிராமம் அழிய போறத சொல்ல 2 நிமிஷம் இல்ல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. ஒரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்க முடியல. இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர்நிலைகளை அழிச்சது தான் சொல்லுது. அப்புறம் விவசாயிகளோட கஷ்டம் மட்டும் தான் எல்லாரோட மனசுல இருக்கும். இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது 90% ஆஃப் விவசாய நிலங்கள் 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். என்ன பண்ணுவா? அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. கண்டு விட்டாளையா? சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையில எடுத்திருக்கணும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா எடுக்கணும். சோதிக்காதீங்க. சோதிக்காதீங்க. எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. என்னப்பா கன்? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம்? அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார். நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள். லைவ் ரிலே ஓடிட்டு இருக்கு தம்பி, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும் அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். லட்சுமி மாதிரி இருக்கேன்னு அது வேற வாயி, இது நார வாயி. அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? என்னங்க அது இப்படி ஆயி போச்சு?
படுவாவிங்க. இனிமேலும் சொல்றேன், உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. மலையாளம் பேசிவிட்ட ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம். அது சரி, நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுலதான் நீங்க கில்லாடிங்களாச்சு. அவனை தூக்கி உள்ளேயாவது போடுங்கயா. முடியாதுங்க. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு. ஆஹா, நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பி. இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊராரின். விட்டா சியமாயிடுவா போல இருக்க. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி வணக்கம். அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம்.